மேல நின்று பிரசங்கத்தை செய்கிற ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவனுக்கு இன்னைக்கு என்ன இல்ல, இந்த ஸ்டைல் பண்ற காரியம், உலக காரியம். அவனை விட்டு நீங்கள பேரு கேட்டா அவன் தீர்க்கதரிசிங்க, நான் பெரிய பாஸ்டருங்க, பெரிய ஊழியக்காரன், இப்படி என்னோட ஆண்டவர் அதை பேசினாங்க இதை பேசினாங்க. இவ்வளவு பேசின ஆண்டவர் வேத வசனத்தின்படி தாடியின் ஓரத்தை ஒதுக்க கூடாதுன்னு சொன்ன வசனம் உன் வாழ்க்கையில கிரியை செய்யாம போனதுக்கு காரணம் என்ன? அநேக ஜனங்களை நாம் கெடுக்கிறவர்களாக மேல நிக்கிறவன் தான் ஒரு சபைக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும். அதை விட்டு விட்டு நமக்கு இன்னும் ஸ்டைல் பண்ற ஆசை போகல, உலக லௌகீகத்தில் உள்ள இச்சைகள் போகல, இன்னைக்கு உலகத்தில் உள்ள தகாத விதமா நாமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய மீசைகள், உன்னுடைய தாடிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு ஸ்டைல் பண்ணுவதற்கு மீசையும் தாடியை வைத்து மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, பாவத்தில் விழ தள்ளாதபடிக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும்.